Morning students. Today we study about the topic India location relief and drainage. அதாவது இந்தியாவுடைய அமைவிடம் அதோட நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. We see here the picture of globe and the equator runs in the middle of the globe. Equator divides the earth into two equal halves. So the places to the north of the equator is called northern hemisphere. This is prime meridian. The places to the east of the prime meridian is called eastern hemisphere. So now see, where is India? It is in the south of Asia. South Asia. It is in the South Asia. It is located just above the north of equator. Equator ku north la irukku parunga. This is to the north of equator, east of prime meridian. So we can say that India is in the northeastern hemisphere. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குளோபில் பாருங்கள், ஈக்குவேட்டர் லைன் வந்து இந்த குளோபோட நடுப்பகுதியில் செல்லுது. இது வந்து ஏர்த்தை ரெண்டு பிரிவாக பிரிக்குது. இது வந்து பிரைம் மெரிடியன். இந்த ஈக்குவேட்டர் லைனுக்கு நார்த்தில் உள்ள பகுதியை வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். பிரைம் மெரிடியனுக்கு ஈஸ்டில் உள்ள பகுதியை ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ அதன்படி பார்த்தோன்னா நம்ம இந்தியா வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, 2nd லார்ஜஸ்ட் இன் ஏசியா. இந்தியாவில் வந்து பரப்பளவில் வந்து உலகத்திலே 7வது பெரிய நாடாக இருக்குது. ஏசியா கண்டத்தில் வந்து 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. இது சவுத் ஏசியாவுடைய மற்ற பகுதியாகவும் அதாவது ஒரு பகுதியாகவும் இருக்குது. மற்ற ஆசியா பகுதிகளிலிருந்து இது வந்து ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் வந்து இந்தியாவை பிரிக்குது. இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது ஏர்த்தோட வேர்ல்டோட மொத்த பரப்பளவில் வந்து 2.4%. திஸ் பிக்சர் இட் ஷோஸ் 10 largest countries of the world. First one is Russia, second one is Canada, third one is USA, fourth one is China, fifth one is Brazil, sixth one is Australia, seventh one India, eighth one Argentina, ninth one Kazakhstan, 10th one Sudan. So India is the 7th largest country. See this picture. We all know that India is a peninsula. What is peninsula? Peninsula is a piece of land surrounded by water on 3 sides and mainland on 1 side. The peninsula என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பக்கம் நீர் சூழ்ந்த பகுதி. பாருங்கள், ஈஸ்டில் வந்து பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட்டில் வந்து அரேபியன் சி, சவுத்தில் வந்து இந்தியன் ஓசன். 3 பக்கமும் கடலாலும் ஒரு பக்கம் ஹிமாலயாஸ் லேண்டாலும் சூழப்பட்டிருக்கனால இந்தியா வந்து பெனின்சுலான்னு சொல்கிறோம். டூ யூ நோ வாட் இஸ் த லார்ஜஸ்ட் பெனின்சுலா இன் த வேர்ல்டு? இட் இஸ் சவுதி அரேபியன் பெனின்சுலா. டைரக்ஷன் இன் த நார்த் வெஸ்ட் இந்தியா ஹேஸ் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். இன் த நார்த் நேபாள், பூட்டான், சைனா. இன் த ஈஸ்ட் பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். South of India we have a small island is called Sri Lanka. India and Sri Lanka separated by Box Strait. இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடியது பாக் ஸ்ட்ரெயிட். What is a strait? Strait is a narrow body of water that separate two huge land masses. அதாவது ஒரு குறுகிய வாட்டர் பாடி 2 லேண்ட் மாசஸை பிரிக்கக்கூடியது. ஹியர் பாக் ஸ்ட்ரெயிட் செப்பரேட் இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா. திஸ் பிக்சர் கிளியர்லி ஷோஸ் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா. அது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இன் த நார்த் வெஸ்ட், நேபாள், பூட்டான், சைனா இன் த நார்த், மியான்மர் அண்ட் பங்களாதேஷ் இன் த ஈஸ்ட். இந்தியா ஷேர்ஸ் இட்ஸ் லாங்கஸ்ட் பார்டர் வித் பங்களாதேஷ் and the shortest border with Afghanistan. இந்தியா பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பங்களாதேஷோட 4156 கிலோமீட்டர் நிலமுள்ள நில எல்லையையும் ஷார்ட்டஸ்ட் பார்டர் ஆப்கானிஸ்தானோட
ஒரு லென்த் எவ்வளோன்னா 106 கிலோமீட்டர் நில எல்லையும் கொண்டிருக்கு. The world. India is situated in a very strategic position. India is centrally located between the East and the West Asia. The East Asiaவுக்கும் West Asiaவுக்கும் மையப்பகுதியில் இது அமைஞ்சிருக்கு. India is strategically located at the center of the Trans-Indian Ocean route which connect the European countries in the West and the countries of East Asia. அதாவது இந்திய பெருங்கடல் வழிப்பாதை, இந்தியன் ஓசன் பாதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்டில் உள்ள யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் ஈஸ்ட் ஏசிய நாடுகளையும் இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இந்தியா could establish close contact with West Asia, Africa and Europe from the western coasts. இந்தியா வந்து இந்த வெஸ்டர்ன் கோட்ஸ் வழியாக யார் யாரோடலாம் கனெக்ஷன் வச்சுருக்கு, க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ், ஆஃப்ரிக்கா, யூரோப், இந்த நாடுகளோடலாம் வெஸ்டர்ன் கோட்ஸ் வழியாக க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுருக்கு. இந்தியா இஸ் கால்ட் அ சப்கான்டினென்ட். வாட் இஸ் கான்டினென்ட்? Continent should not only a huge land masses, but it is also possess different relief features, different types of landslides, plains, plateau, desert, valley, etc. And also it possesses the wide varieties of wildlife, plant life, and differs different types of climate, etc. India, along with the countries of Myanmar, Bangladesh, Pakistan, Nepal, Bhutan, and Sri Lanka, is called a subcontinent. அதாவது பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான் மற்றும் ஸ்ரீலங்கா இந்த நாடுகளோடு சேர்ந்து இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ரீசன் possesses a distinct continental characteristic in physiography, climate, natural vegetation, minerals, human resources, etc. So India is known as subcontinent. அதாவது இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரங்கள், கனிமங்கள் மற்றும் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மனித வளங்கள், இதிலெல்லாம் வந்து ஒரு காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை இந்தியாவும் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம், ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். Let us see the latitudinal and longitudinal extent of India. Traffic of Cancer passes through the middle of India, so the traffic of Cancer divides India into two equal halves. India lies to the north of the equator between 8 degree 4 minutes and 37 degree 6 minutes north latitude, to the east of prime meridian between 68 degree 7 minutes and 97 degree 25 minutes east longitude. அதான் இந்தியா வந்து 8 degree 4 minutes வட அச்சம் முதல் 37 degree 6 minutes நார்த் லேட்டிடியூட் வரைக்கும், 68 degree 7 minutes ஈஸ்ட் லாங்கிடியூட்லேருந்து 97 degree 25 minutes ஈஸ்ட் லாங்கிடியூட் வரைக்கும் பரவி இருக்குது. இதில் ஈஸ்டர்ன் மோட்ஸ் அப்படி லைன் பார்த்தீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் மோட்ஸ் பாயிண்ட் லைஸ் இந்த அருணாச்சல பிரதேஷ், வெஸ்டர்ன் மோட்ஸ் பாயிண்ட் லைஸ் இன் குஜராத். See this picture. The southernmost point of the country is Indira Point or Bijmalian Point in Andaman Nicobar Island. The southernmost point of the country. இது 6.45 north latitude இருக்கு. The southernmost point of India mainland, Cape Comorin, Kanyakumari. The northernmost point is Indira Col in Jammu Kashmir. இந்த நார்த்தன்மோஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இது எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. See this picture clearly shows the north-south extent of India and east-west extent of India. North-south extent of India is 3,214 km. East-west extent of India is 2,933 km. And extract easternmost point is located in Kibuttu in Arunachal Pradesh. Westernmost point located in Guharmota, it is in Rann of Kutch. அதாவது இந்தியா வந்து நார்த்தில் வந்து காஷ்மீர்லேருந்து இந்திரா கோல் முதல் சவுத்தில் கன்னியாகுமரி வரைக்கும் 3,214 கிலோமீட்டர் நீளத்தையும்,
வெஸ்ட்டில் குஜராத்தில் ராணாப் கட்சிலேருந்து ஈஸ்டில் அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் 2933 கிலோமீட்டர் நீளத்தையும் கொண்டுள்ளது. இந்தியா ஹாஸ் பீன் டிவைடட் இன்டு 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ். அதான் இந்தியா வந்து நிர்வாக வசதிக்காக 28 ஸ்டேட்ஸாகவும் 9 யூனியன் டெரிட்டரிஸாகவும் பிரிச்சிருக்காங்க. லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா இஸ் ராஜஸ்தான். ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் கோவா. Two union territories of India are Ladakh and Jammu and Kashmir. Now we see Indian Standard Time. அதாவது இந்திய திட்ட நேரம். இந்திய திட்ட நேரம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து வெஸ்ட்டில் உள்ள குஜராத்லேருந்து ஈஸ்டில் உள்ள அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் ஏறத்தாழ 30 லாங்கிடியூட் லைன்ஸ் இருக்குது. ஏர்த்து தன்னோட அச்சில் சுழன்று 24 ஹவர்ஸில் வந்து 360 லாங்கிடியூட் லைன்ஸை கடந்து போகுது. 1 டிகிரி லாங்கிடியூட் லைன்ஸை கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து 4 மினிட்ஸ். அப்போ வெஸ்ட்டில் உள்ள குஜராத் வந்து 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்லையும், ஈஸ்ட்டில் உள்ள அருணாச்சல பிரதேஷ் 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்லையும் இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையிலே உள்ள லாங்கிடியூட் லைன் வந்து 29 டிகிரி. ரெண்டு பகுதிகளுக்குள்ள தலை வேறுபாடு எவ்வளோன்னா 4 × 29 = 116 மினிட்ஸ். அதாவது 1 hour 56 மினிட்ஸ், தோராயமாக 2 hours ஆகும். இதனால தான் இந்தியாவில் வந்து ஈஸ்டில் உள்ள அருணாச்சல பிரதேசில் வெஸ்ட்டில் உள்ள குஜராத்தை காட்டில் 2 மணி நேரம் முன்னாலவே சன்ரைசஸ் ஆகும். இந்த நேர வேறுபாட்டை தவிர்க்கிறதுக்காக தான், டிஃப்ரென்சஸ் வந்து தவிர்க்கிறதுக்காக இந்தியாவுடைய சென்ட்ரல் மெரிடியன் 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸை வந்து இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைமாக கால்குலேட் பண்ணாங்க. இந்த 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ் வந்து மிர்சாபூர், அதாவது அலகாபாத் வழியாக போகுது. இட் பாசஸ் த்ரூ த ஸ்டேட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர் அண்ட் ஒரிஷா. லேர்னிங் அபவுட் மேஜர் physiographic divisions of India. What is the word physiographic division? Physiographic division means nothing but explain the distinct landforms of a region is called as physiographic division of a place. And India also, like any other countries, has different. The physiographic divisions என்னன்னா distinct landforms of a region. ஒரு பகுதியோட வெவ்வேறு நிலத்தோற்றங்களை தான் physiographic division சொல்கிறோம். The India's physiographic division is classified into 6 categories. First one, the Himalayan mountains, wall of the north. Second one, northern plains. Third one, peninsular plateau. Fourth one, the Indian desert, அதான் Thar desert. Fifth one, the coastal plains. Sixth one, island, Andaman Nicobar Island and Lakshadweep Island. These are all the major physiographic divisions in India. Let us see the first one, the Himalayan mountains. Before knowing about the northern mountains, how they formed, we all know that around 225 to 250 millions of years ago, there was only one large landmass on the surface of the earth, and it was surrounded by oceans on all sides. The landmass was called Pangaea, surrounded by water body known as Panthalassa. அதாவது 225 to 250 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால் ஒரே ஒரு லேண்ட் மாஸ் தான் இருந்துச்சு. அந்த லேண்ட் மாஸ்க்கு பேர் பேஞ்சியா. இதை சுற்றி வந்து வாட்டர் பாடிஸ் சரௌண்டர் ஆயிடுச்சு. இந்த வாட்டர் பாடிஸ்க்கு பேர் பேந்தலசா. ஆஃப்டர் 25 இயர்ஸ், அது 25 இயர்ஸ், அதுக்கு பிறகு 25 இயர்ஸ்க்கு பிறகு திஸ் லார்ஜ் லேண்ட் மாஸ் வாஸ் ஸ்பிளிட் அப் இன்டு 2 பார்ட்ஸ். 2 பிரிவாக பிரிக்குது. நார்த்தன் சைடு வந்து அங்காரா லேண்ட், சதர்ன் சைடு வந்து கோண்ட்வானா லேண்ட். இந்த லேண்டில் 2 லேண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு சி வந்து டெத்தி சி. இந்தியா வாஸ் பார்ட் ஆஃப் கோண்ட்வானா லேண்ட். இந்தியா வந்து கோண்ட்வானா லேண்டோட ஒரு பகுதியாக இருக்குது. அகெயின் தீஸ் 2 லேண்ட் மாசஸ், அதாவது அங்காரா லேண்டும் கோண்ட்வானா லேண்டும், கெட் மூவிங் அண்ட் டிஸ்டிங்க்ட் away from each other. Finally, all these to the present position. When this collision was found and this Indian landmass dissects the Gondwana land and collide with these erosion plates,
இந்த கிரேட் நார்த்தன் மவுண்டெயின்ஸ் வேர் ஃபார்ம்டு. அதாவது இந்த அங்காரா லேண்டும் கோண்ட்வானா லேண்டும், நார்த்தில் இருக்க அங்காரா லேண்டும் சவுத்தில் இருக்க கோண்ட்வானா லேண்டும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததில் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இந்த இந்தியன் பிளேட்ஸ் இந்தியன் லேண்ட்மாஸ் வந்து கோண்ட்வானா லேண்ட்லேருந்து பிரிஞ்சு வந்து இந்த எரோசியன் பிளேட்டோட மோதினால தான் இந்த நார்த்தன் கிரேட் மவுண்டெயின்ஸ் உருவாகுச்சு. நார்த்தன் மவுண்டெயின்ஸ் அதாவது ஹிமாலயாஸ் பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டி மவுண்டைன் செயின் ஆஃப் த வேர்ல்டு, few million years old and formed by tectonic activity fold mountains. இந்த இமயமலை வந்து உலகிலேயே ரொம்ப யங்ஃபோல்டு இளமையான மிக உயரமான மலைத்தொடர்கள். ஏன்னா இது வந்து பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால் டெக்டானிக் ஆக்டிவிட்டினால் உருவானது. இது ஒரு மடிப்பு மலைகளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் 2500 கிலோமீட்டர் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் இண்டஸ் கார்ஜ் டு பிரம்மபுத்திரா கார்ஜ். இது வந்து வெஸ்ட்டில் உள்ள இண்டஸ் கார்ஜிலேருந்து ஈஸ்டில் உள்ள பிரம்மபுத்திரா கார்ஜ் வரைக்கும் இதோட நீளம் எவ்வளவுனா 2500 கிலோமீட்டர். இந்த மலைகள் வந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வந்து 500 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்குது. அருணாச்சல பிரதேசத்தில் வந்து 200 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்குது. இங்கே வந்து பாமீர் நாட் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த பாமீர் நாட் வந்து என்னென்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த பாமீர் நாட் என்ன செய்யுதுன்னா சென்ட்ரல் ஏசியாவோட உயரமான மலைத்தொடரையும் ஹிமாலயாவையும் இணைக்கக்கூடியது. இந்த ஹிமாலயா வந்து பாமீர் நாட்டிலேருந்து கீழ் நோக்கி அப்படியே ஆர்க் ஷேப்பில் வந்து அமைஞ்சிருக்கு. ஹிமாலயா அப்படின்னா அது சான்ஸ்கிரிட் வேர்டு, மீனிங் வந்து அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. மவுண்டெயின்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 divisions. Trans Himalayas or Western Himalayas, the Himalayas, Purvanchal or Eastern Himalayas. ஃபஸ்ட்டு பாருங்க, இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இதுக்கு இன்னொரு பேர், இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இந்த மலைகள் வந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியிலையும் திபெத் பகுதியிலையும் தான் இருக்குது. இதோட பரப்பளவு வந்து திபெத் பகுதியில் அதிகமாக இருக்கனால இதுக்கு இன்னொரு பேர் திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு பேர். இது ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்ட்ரீமேட்ஸ், அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அகலத்தில் இருக்குன்னா 40 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்குது. வெஸ்டர்ன் ஈஸ்ட் எக்ஸ்ட்ரீமேட்ஸில் சென்ட்ரு பகுதியில் வந்து 225 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்குது. இந்த மலைத்தொடரில் வந்து இங்கே வந்து நிறையா முக்கியமான மலைத்தொடர்கள் இருக்குது, மவுண்டெயின் ரேஞ்சஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காரகோரம், லடாக், ஜஸ்கர் அண்டு கைலாஸ் ரேஞ்ச். இதெல்லாம் வந்து இங்கே உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள். பார்சியல் ஸ்ப்ரெட் ஆஃப் தி ஹிமாலயன் மவுண்டெயின் சிஸ்டம் அக்ராஸ் 7 நேஷன்ஸ். இந்த மவுண்டெயின் சிஸ்டம் வந்து 7 நாடுகள் வழியாக கிராஸ் பண்ணியிருக்குது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், பூட்டான், மியான்மர். இந்த 7 கண்ட்ரிஸ் வழியாக இமயமலை பரவி இருக்கு. ஓவரால் தி ஹிமாலயன் மவுண்டெயின் சிஸ்டம் இஸ் த வேர்ல்டு ஹையஸ்ட். அதாவது உலகில் ஏனைய மலைத்தொடரை காட்டிலும் இங்கே தான் அதிகமான உயரமான சிகரங்கள் இருக்குது. உலகிலேயே வேர்ல்டுலேயே வந்து 14 உயரமான சிகரங்கள் இருக்குது. இதில் வந்து 10 வந்து இங்கே இமயமலையில் இருக்குது. என்ன பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று வந்து மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் தான் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பீக், அது நேபாளில் இருக்குது. அடுத்து பாருங்கள் K2, இதுக்கு இன்னொரு பேர் காட்வின் ஆஸ்டின், அது இந்தியாவுடைய ஹையஸ்ட் பீக். இது வந்து கரகோரம் ரேஞ்சில் இருக்குது. அடுத்து கஞ்சன்ஜங்கா, மக்காலு, தௌலகிரி, நங்கபர்வதம், அன்னபூர்ணா, நந்ததேவி, காமெட், நம்சபர்வதம், குருலா மருதாத்தா. இதெல்லாம் வந்து முக்கியமான பீக்ஸ். அடுத்து பாருங்கள் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் வந்து கான்ஸ்டியூட் கோர் பார்ட் ஆஃப் நார்த்தன் மவுண்டெயின்ஸ், யங்ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் ஃபார்ம்டு பை த மூமெண்ட் ஆஃப் எரோசியா லேண்ட்மாஸ் இன் த நார்த் அண்ட் கோண்ட்வானா லேண்ட்மாஸ் இன் த சவுத். The depthy shallow sea found in between was uplifted by the compression resulted in the formation of Himalayas. அதாவது இது வடக்கு மலைகளின் மிகப்பெரிய பகுதியாக இருக்குது. இது ஒரு வந்து யங்ஃபோல்டு மவுண்டெயின்ஸு. நார்த்தில் உள்ள அங்காரா லேண்டும் சவுத்தில் உள்ள கோண்ட்வானா லேண்டும் ஒன்றைண்டு நோக்கி நகர்ந்ததுனால ஏற்பட்ட அழுத்தத்தில் வந்து இடையில இந்த டெத்தி சி என்ன ஆயிடுச்சுன்னா மடிக்கப்பட்டு இமயமலை உருவாச்சு. இதில் நிறையா மவுண்டெயின் ரேஞ்சஸ் இருக்குது. இங்கே வந்து நிறையா மலைத்தொடர்கள் இருக்குது, அது மவுண்டெயின் ரேஞ்சஸ் இருக்குது. அது போக 6 இம்பார்ட்டன்ட் பீக்ஸ் இருக்குது. மவுண்ட் K2, நங்கபர்வத்,
நந்ததேவி, மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, நம்சபர்வா. இந்த மாதிரி இந்த 6 வந்து இதில் உள்ள முக்கியமான பீக்ஸ். The Himalayas main divisions are the Greater Himalayas or Himatri, the Lesser Himalayas or Himachal, the Outer Himalayas or Sivalik. இது 3 தான் ஹிமாலயாஸ் உள்ள மெயின் டிவிஷன்ஸ். The Greater Himalayas or Himatri, ஹிமாலயாஸ் ஹிமாத்ரி. அதாவது இந்த பெரிய இமயமலை கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து ரெசர் ஹிமாலயாஸ்க்கு நார்த்தன் சைடில் உயர்ந்து செங்குத்தாக அமைஞ்சிருக்கு. இதில் சராசரி அகலம் அதாவது வைடு பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் வைடுலையும் ஆவரேஜ் ஹைட் வந்து 6000 மீட்டரில் இருக்குது. இது வந்து லெசர் ஹிமாலயா மற்றும் சிவாலிக் குன்றுகளை கம்பேர் பண்ணும் பொழுது இங்கே வந்து மலைப்பொழிவு குறைவாக தான் இருக்குது. மற்ற மலைத்தொடர்களை காட்டும் இந்த மலைத்தொடரில் வந்து அதிகமான மிக முக்கியமான சிகரங்கள் இருக்குது. உயர்ந்த சிகரங்கள்லாம் இங்கே தான் அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமானது வந்து எவரெஸ்ட் அண்டு கஞ்சன்சங்கா. எவரெஸ்ட் ஹைட் வந்து 8848 மீட்டர், கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர். எவரெஸ்ட் வந்து நேபாளில் இருக்குது, கஞ்சன்ஜங்கா நேபாளுக்கும் சிக்கிமுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. இது மற்ற மலைத்தொடர்களை காட்டிலும் கண்டினியூஸ் மவுண்டெயின் ரேஞ்ச். இந்த மவுண்டெயின் ரேஞ்சில் அந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் எப்போயுமே வந்து பனி சூழ்ந்து காணப்படுறதுனால இங்கே 2 கிளேசியர்ஸ் இருக்குது. முக்கியமான கிளேசியர்ஸ் என்னென்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி அண்டு சியாச்சன். இந்த மாதிரி பனியாறுகள்லாம் நிறையா இருக்குது. சரியா? ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல். இது மிடில் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயன்ஸ், அதாவது கிரேட்டர் ஹிமாலயாவுக்கும் சிவாலிக்கும் இடைப்பட்ட ரேஞ்ச். இந்த ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000லேருந்து 4500 மீட்டர்ஸ் வரை இருக்குது. ஒரு வித் அகலம் பாருங்கள் 80 கிலோமீட்டர். இந்த ரேஞ்சில் உள்ள ராக்ஸ் 3 மேஜர் ராக்ஸ் இருக்குது. என்னென்ன ராக்ஸ்னால் ஸ்லேட், லைம்ஸ்டோன் அண்ட் குவார்ட்சைட்ஸ். அதாவது வெண்கர் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள் இருக்குது. இங்கே வந்து இந்த ரேஞ்சில் அர்பனைசேஷன், டீஃபாரஸ்டேஷன், இன்னொரு ஹெவி ரெயின்ஃபால் இதெல்லாம் இருக்கிறதுனால இதன் காரணமாக இங்கே வந்து என்னது சாயில் எரோசன் ஏற்படுது, மண் அரிப்பு ஏற்படுது. இந்த மலைத்தொடரில் காணப்படும் முக்கியமான மலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்பஞ்சால், தௌலதார் அண்டு மகாபாரத். இந்த மலைத்தொடர்கள் இங்கே காணப்படுது. இங்கே தான் ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் இருக்குது. என்னென்ன ஹில் ஸ்டேஷன்னா சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிக்கட் மற்றும் டார்ஜிலிங். இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் இங்கே தான் இருக்குது. These ranges have many pilgrim centers, Kedarnath, Badrinath and Vaishnavi Devi temple, etc. Next, we see Sivalik or outer Himalayas. அது இந்த மலைத்தொடர் வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் நீண்டு இருக்குது. இந்த தொடரினோட ஒரு பகுதி வந்து இந்த மலைத்தொடரோட ஒரு பகுதி வந்து ரிவர்ஸ்னால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது, ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 900 மீட்டர்லேருந்து 1100 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆவரேஜ் ஹைட் வந்து 1000 மீட்டர். இதோட ஆவரேஜ் வித் அதாவது அகலம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் 50 கிலோமீட்டர் முதல் ஈஸ்டில் 10 கிலோமீட்டர் வரைக்கும் டிஃபர் ஆகுது. இது ஒரு டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். அதாவது லெஸ்ஸர் ஹிமாலயாவுக்கும் அவுட்டர் ஹிமாலயாவுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா நீண்ட குறுகலான பள்ளத்தாக்குகள் வேலிஸ் காணப்படுது. இதுக்கு வந்து ஈஸ்டர்ன் சைடில் வந்து இந்த வேலிஸ்க்கு பேர் டூயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் சைடில் வந்து இந்த வேலியை வந்து டூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து நம்ம செட்டில்மெண்ட்ஸ் அதாவது குடியிருப்புகள்லாம் நிறையா வீடுகள்லாம் கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. பெஸ்ட்டு இந்த டூன்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் உள்ள டேராடூன். அடுத்தது பூர்வாஞ்சல் ஹில்ஸ். These are the eastern offshoot of Himalayas. It extends in the northeastern states of India. அதாவது இது இமாலயாவுடைய ஈஸ்டர்ன் பிரான்ச். இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் தான் பரவி இருக்குது. இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் தான் பரவி இருக்குது. நிறைய குன்றுகள் பார்த்திங்கன்னா அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஹில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கும் மியான்மருக்கும்
இடைப்பட்ட எல்லை பகுதியில் காணப்படுகிறது. இந்தியா மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கிடையே காணப்படுகிறது. மற்ற குன்றுகள்லாம் இந்தியாவோட இன்சைடில் இருக்குது. இதில் முக்கியமான குன்றுகள் தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்கை ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், ஜெயின்டா ஹில்ஸ், காசி ஹில்ஸ், காரோ ஹில்ஸ், இதெல்லாம். இந்த ஹில்ஸு அதாவது டஃப்லா ஹில்ஸ், அபோர் ஹில்ஸ், மிஸ்மி ஹில்ஸ், பட்கை பூம் ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், திரிபுரா ஹில்ஸ், மிகிர் ஹில்ஸ், காரோ ஹில்ஸ், காசி ஹில்ஸ் அண்ட் ஜெயின்டா ஹில்ஸ் ஆர் த ஹில்ஸ் விச் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இந்த எல்லா ஹில்ஸும் ஒன்றிணைந்தது தான் என்னென்னு சொல்கிறோம், பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். இந்த இமயமலையின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாருங்கள். ஹிமாலயாஸ் பிளாக் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் அண்ட் காசஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு நார்த் இந்தியா. ஹிமாலயாஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், அதாவது தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து நிறுத்துறதுனால நார்த் இந்தியா விண்டுவேர்ட் சைடில் இருக்குது. ஸோ அந்த நார்த் இந்தியாவுக்கு அதிகமான மழைப்பொழிவு கிடைக்குது. இட் ஃபார்ம்ஸ் எ நேச்சுரல் பேரியர் டு தி சப்கான்டினென்ட். இந்திய துணைக்கண்டத்துக்கு ஒரு இயற்கை அரணாக இந்த ஹிமாலயாஸ் செயல்படுது. இது பாருங்கள், இட் இஸ் த சோர்சஸ் ஃபார் மெனி பெரனியல் ரிவர்ஸ் லைக் இண்டஸ், கேஞ்சஸ் அண்ட் பிரம்மபுத்திரா. நிறைய வற்றாத நதிகள், அதாவது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, இன்னும் நிறைய இந்த மாதிரி ஆறுகள்லாம் இங்கே தான் உற்பத்தி ஆகுது. The northern mountains are described as paradise of tourists due to its natural beauty. இமயமலையில் இயற்கை அழகு இருக்கிறதுனால நார்த்தன் மவுண்டன்ஸ்க்கு வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சொர்க்க பூமியாக இருக்குது. Many hill station pilgrim centers like Amarnath, Kedarnath, Badrinath and Vaishnavi Devi temples are situated here. இதான் நிறைய ஹில் ஸ்டேஷன், சிம்லா, முசோரி, நைனிடால், இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி அமர்நாத், கேடர்நாத், வைஷ்ணவி தேவி டெம்பிள், பத்ரிநாத் மாதிரி பில்கிரிம் சென்டர்ஸும் ஹிமாலயாஸில் இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் மெனி ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஹிமாலயாஸில் காடுகள் நிறையா இருக்கிறதுனால, மரங்கள் நிறையா இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மூலப்பொருள்கள் இங்கேருந்து கிடைக்குது. It prevents the cold wind flowing from the Central Asia and protect India from severe cold. அதாவது சென்ட்ரல் ஏசியாவிலிருந்து வீசக்கூடிய குளிர்ந்த காற்றை தடுத்து நிறுத்தி இந்தியாவுக்கு இந்தியா குளிரிலிருந்து பாதுகாக்குது. ஹிமாலயாஸ் ஆர் ரெனோவ்டு ஃபார் த ரிச் பயோடைவர்சிட்டி. ஹிமாலயாஸில் நிறையா பயோடைவர்சிட்டிக்கு பெயர் பெற்றது இந்த ஹிமாலயாஸ் தான். Thank you students. We will see in the next video.